மக்களே, பாலம் கட்டி பார்த்திருப்பீங்க. வளர்த்து பார்த்திருப்பீங்களா? நம்மளுடைய நார்த் ஈஸ்ட் இந்தியால மேகாலயா அப்படின்னு ஒரு ஸ்டேட் இருக்குல்ல. இந்த ஸ்டேட்ல சோரா அப்படின்னு காட்டுக்குள்ள ஒரு கிராமம் இருக்கு. இந்த கிராமத்துல காசி இன மக்கள் நெறைய பேர் வாழ்றாங்க. இவங்க தன்னுடைய வீட்ல இருந்து வயக்காட்டுக்கு போணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நடுவுல உள்ள நீரோடைய தாண்டி தான் போணும். இதனால அவங்க ரொம்ப கிலோமீட்டர் சுத்தி போணும் அப்படின்ற காரணத்தினால அவங்க கிரியேட்டிவா ஒரு வழி கண்டுபிடிச்சிருந்திருக்காங்க. அதாவது அந்த நீரோடையுடைய 2 கரையில இருக்கிற ரப்பர் ஃபிக் மரத்துடைய வேர ஒண்ணா இணைச்சிருக்காங்க. இது பாத்தீங்கன்னா வெறும் ஒரு 5 மாசம் 6 மாசத்துல கட்டி முடிக்கிறது கிடையாது. கிட்டத்தட்ட 15 வருஷம் வரைக்கும் ஆகுதாமா. அதாவது இந்த 2 மரத்துடைய வேர ஒண்ணுக்கு ஒண்ணு பின்னி அழகா அது ஒண்ணா வளர்ற மாரி அவங்க பராமரிச்சு இருந்திருக்காங்க. சோ இப்ப சாதாரணமா சிமெண்ட் ஸ்டீல்லாம் வச்சு நீங்க பாலம் கட்டினீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வருஷம் ஆக ஆக அது தேய்மானமாயி இடிஞ்சு விழுந்துரும். ஆனா அந்த உயிரோடு இருக்கும் வேரால உருவான பாலம் எத்தனை வருடம் ஆனாலும் ஸ்ட்ராங் ஆகிட்டே தான் போகும். இத அவங்க கடந்த 500 வருஷமாக ஜெனரேஷன் பை ஜெனரேஷனா மாத்தி மாத்தி வளர்த்து வந்திருக்காங்க. இந்த மாதிரி பாலங்கள்ல ஒரு மனுஷன் நடக்கணும்னா குறைஞ்சபட்சம் 15 வருஷமா ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப எந்த அளவுக்கு அவங்க பொறுமையா டெய்லி பாதுகாத்துட்டு அழகா வளர்த்திருப்பாங்க பாருங்க. இப்போதைக்கு இந்த காசி இனத்தில் உள்ள ஹாலிவார் அப்படின்ற ஒரு என்விரான்மெண்டலிஸ்ட் மற்றும் ஒரு விவசாயி இவர் தான் இந்த பாலத்தை இப்ப பராமரிச்சு வளர்த்துட்டு வர்றாரு. இதிலே பாத்தீங்கன்னா டபுள் டெக் பாலம்லாம் வேற வளர்த்திருக்காங்க அவங்க. சோ இப்போ ஒரே நேரத்துல இந்த பாலத்துல 50 பேரால அழகா நடந்து போக முடியுமா. இந்த கலை இப்போதைக்கு அழிய விடாம பாதுகாத்துட்டு இருக்க இவருக்கு இந்திய அரசாங்கம் இந்த 2020க்கான பத்மஸ்ரீ விருதை வழங்கியிருக்கு. மக்கள் ஏதோ ஒரு அவதார் படத்துல தான் இந்த மாதிரி எல்லாம் நம்ம பிரிட்ஜ் எல்லாம் பார்த்திருப்போம். ஆனா ரியல் லைஃப்லயுமே இந்த மாதிரி மக்கள் எல்லாம் கட்டிட்டு தான் இருக்காங்க. இப்போ உள்ள சயின்ஸ் டெக்னாலஜி அட்வான்ஸ்மெண்ட் என்னென்னமோ சொல்லிட்டு இருக்கோம். ஆனா நம்மளுடைய முன்னோர்கள் பாத்தீங்களா எந்த மாதிரி எல்லாம் கிரியேட்டிவா யோசிச்சு என்னென்னமோ பண்ணி இருந்திருக்காங்க.